Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் UGC NET Information and Communication Technology தான் பார்க்க போகிறோம். இது 15 minutes revision classes சீரீஸோட class 8. ICT அப்படின்ற யூனிட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான யூனிட். அதில் என்னென்ன டாபிக்லாம் ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ICT Information and Communication Technology refers to the use of digital tools, computers, networks and communication technologies to collect, store, process, transmit and share information. ICT அப்படின்றது ஒரு ரெண்டு வார்த்தையோட காம்பினேஷனை தான் ICT அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்ஃபர்மேஷனும் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியும் இதெல்லாம் சேர்ந்தது தான் ICT அப்படின்ற கான்செப்ட். அதாவது இதில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம், கம்யூனிகேஷன் நெட்வொர்க் பற்றி படிக்க போகிறோம், அண்ட் டெக்னாலஜி எப்படி இதெல்லாம் பூஸ்ட் பண்ணுது அப்படின்றதும் படிக்க போகிறோம். ஸோ இது காம்பினேஷன் ஃபார்ம் தான் ICT அப்படின்னு சொல்கிறோம். இதில் டிஜிட்டல் டூல்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்ஸ், கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தான் ICT அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வார்த்தை எதை இன்டகிரேட் பண்ணுது, அதாவது காம்பினேஷன் ஆஃப் டூ சொன்னேன் இல்லையா, என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதை தான் நம்ம இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ்டின் எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க ICT அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷன், கவர்னன்ஸ், பிஸ்னஸ், ரிசர்ச், ஹெல்த் கேர், இன்னும் நிறைய இடங்களில் இந்த ICTயை ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ICTயோட இம்பார்ட்டண்ட்டான அப்ரிவேஷன்ஸ். இதிலேருந்து கம்பல்சரியாக உங்களுக்கு கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுறேன், ஸோ தட் உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் பார்க்கலாம். ICT அப்படின்றது என்னது? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் CPU அப்படின்றது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், local area network, wide area network, metropolitan area network, world wide web. இது important. URL uniform resource allocator, IP internet protocol, ISP internet service provider. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது HTTP hypertext transfer protocol. HTTPSனா secure hypertext transfer protocol. FTP அப்படின்றது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, SMTP அப்படின்றது சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். VoIP அப்படின்றது வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். PDF ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். ஓகே, MOOC என்னது? மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இது உங்களுக்கு லேர்னிங் எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ரோக்ராம். LMS அப்படின்றது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். AI நம்மளுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். IoT அப்படின்றது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அண்ட் க்ளவுட் அப்படின்றது இன்டர்நெட் பேஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ். இது எதுக்கு இங்கே போட்டிருக்கேன்னா, இதோட மீனிங் இப்போலாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளவுட் அப்படின்னா என்னது? இன்டர்நெட் பேஸ் பண்ணியிருக்க ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிஸ் ஆஃப் இன்டர்நெட், இன்ட்ராநெட் அண்ட் இமெயில். இன்டர்நெட் அப்படின்னும் போது ஒரு நெட்வொர்க்கை தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். குளோபல் நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் ஃபார் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச். ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சுக்காக நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்டர்நெட்டோட சர்வீசஸ்லாம் என்னென்னா இமெயில், www, ஆன்லைன் பேங்கிங், சோஷியல் மீடியா, லேர்னிங், இது எல்லாமே தான். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் கனெக்டிவிட்டி, எங்கேருந்து எந்த டிவைஸ் கூட வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் 24/7 இதுக்கான ஆக்சஸ் இருக்குது. மல்டிமீடியா சப்போர்ட்டுமே இருக்குது. மல்டிமீடியா அப்படின்னும் போது ஆடியோவும் இருக்கலாம், வீடியோவும் இருக்கலாம். அதுதான் இதான் இன்டர்நெட். இன்ட்ராநெட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க். இது நான் என்ன சொல்கிறேன், குளோபலாக எங்கே வேணாலும் ஓகே 24/7 இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இன்ட்ராநெட் அப்படின்றது ஒரு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய நெட்வொர்க். ஒரு கம்பெனியில் நம்ம கம்பெனிக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ட்ராநெட். இப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இன்டர்நெட் அப்படின்னும் போது ஒரு பப்ளிக் நெட்வொர்க், இன்ட்ராநெட் அப்படின்னும் போது ப்ரைவேட் தான்.
ஓகே, நெக்ஸ்ட் இது குளோபல் ஆக்சஸ், இது லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும்தான். அண்ட் இது வந்து ஓப்பன் ஆக்சஸ், யார் வேணாலும் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட் அப்படின்னும் போது, இன்ட்ராநெட் அப்படின்னும் போது ரெஸ்ட்ரிக்டட், அந்த ஆர்கனைசேஷனில் இருக்குது அப்படின்னா அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம இமெயில் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இமெயில் அப்படின்றது என்னது? எலக்ட்ரானிக் மெயில், அதை தான் இமெயில் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நெட் மூலயமா மெசேஜஸ் சென்ட் பண்ணுறது தான் இமெயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் செவரல் பார்ட்ஸ் இருக்குது, ஒரு 5 பார்ட்ஸ் இருக்குது இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு. 2 சிசி, பிசிசி, சப்ஜெக்ட், அட்டாச்மெண்ட். ஓகே, 2 அப்படின்றப்போ யாருக்கு நம்ம மெயில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்றது 2ல் வரும். சிசி கார்பன் காப்பி, யாருக்கு தெரியணும் அப்படின்றது. பிசிசி பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்றவங்க சிசிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி அனுப்புறது. அண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது எதுக்காக இதை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஃப்ரீ நோட்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்புறது திஸ் சப்ஜெக்ட். அட்டாச்மெண்ட் அப்படின்றது பிடிஎஃப் ஆர் வேர்ட் டாக்குமெண்ட் ஆர் எனி அதர் ஃபைல் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறது அட்டாச்மெண்ட்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் இமெயில். அண்ட் இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, அண்ட் பேப்பர்லெஸ்ஸான ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஆடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னும் போது ஆடியோ கம்யூனிகேஷனை நம்ம சொல்கிறோம். ஓகே, வாய்ஸ் வழியாக இன்டர்நெட் ஆர் ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணுறத ஆடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து வாட்ஸ்அப் கால், ஜூம் மீட்டிங், இல்லை ஸ்கைப், இது எல்லாமே தான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னும் போது நம்மளுக்கு வீடியோவும் இருக்கும், ஆடியோவும் இருக்கும். ஸோ லைவ் வீடியோவும் இருக்கும், ஆடியோ இன்டராக்ஷனும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், இதெல்லாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ், வெபினார்ஸ், மீட்டிங், இன்டர்வியூஸ், இதுக்கு எல்லாமே இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான டூல்ஸ் பார்த்தோன்னா ஜூம் மீட், கூகுள் மீட், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், இது எல்லாமே தான். அண்ட் நெக்ஸ்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், உங்களோட ஹையர் எஜுகேஷன், ஐசிடி, இந்த மாதிரி 4-5 யூனிட்டில் இந்த ஒரு பர்டிகுலர் டேபிள் காலமை மாற்றி மாற்றி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. ஸ்வயம் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆன்லைன் கோர்சஸ். ஸ்வயம் பிரபா அப்படின்றது டிடிஹெச் சேனல்ஸை சொல்கிறோம். திக்ஷா அப்படின்றது டிஜிட்டல் டீச்சர் பிளாட்ஃபார்ம். அண்ட் என்டிஎல்ஐ அப்படின்றது டிஜிட்டல் லைப்ரரி. ஷோத் கங்கா எதுக்காக அப்படின்னா தீசிஸ்க்காக. கங்கோத்ரி வந்து ரிசர்ச் ப்ரப்போசல் ரெபாசிட்ரி. பிஜி பாத்தசாலா அப்படின்றது பிஜி லெவலுக்கான கண்டென்ட் எல்லாமே அதில் இருக்கும். என்பிடிஎல்ல இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கும். வர்ச்சுவல் லேப்ஸ் தான் என்னது, ஆன்லைனில் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணுறது இந்த வர்ச்சுவல் லேபில். அண்ட் ஷோத் சிந்து அப்படின்றது ஜேர்னல்ஸ். நேஷ்னல் அகாடமிக் டெபாசிட்ரி என்ஏடி அப்படின்றது டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு இடம். அண்ட் ஏபிசி அப்படின்றது என்னது, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகே, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நான் சொன்ன மாதிரி 4-5 யூனிட்டில் இதுக்கான கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ் பார்க்கலாம். ஐசிடி அப்படின்றது கவர்மெண்ட்டோட சர்வீசஸ்ஸை அந்த சிட்டிசனோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஈஸியாக, எஃபெக்டிவாக, டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு போகுது. ஸோ அதுக்கான டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் டு சிட்டிசன், கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ். இதில் உங்களுக்கு which of the following are not the type of e-governance அந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் டு வேறு ஏதாவது கொடுத்துட்டு அது நீங்கள் வந்து ஆட் வென் அவுட் ஃபைன் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட்டோட கவர்னன்ஸில் ஐசிடி வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைன் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், அப்போது ஆதார் கார்டு, டிஜிட்டல் இந்தியா, யூமை ஏஎன்ஜி ஆப்பு, ஆன்லைன் ஓட்டர் சர்வீசஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம ஐசிடி யூஸ் பண்ணி தான் கவர்னன்ஸ் நடத்துகிறாங்க. அதுக்காக தான் டிரான்ஸ்பரண்ட்டாக, ஈஸி அண்ட் எஃபிஷியண்ட்டாக இந்த ஒரு பர்டிகுலர் திங் இருக்குது. இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஈஸியாக நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக குவிக்காக நம்மளோட சர்வீஸ் என்னவோ அது முடியும். ரெடியூஸ் கரப்ஷன் அண்ட் காஸ்ட் சேவிங். கரப்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது, அதனால தான் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற வேர்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட் போகுது, எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வருது அப்படின்றது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ கரப்ஷன் அப்படின்றது இங்கே இருக்காது. காஸ்ட்டுமே நம்மளால் சேவ் பண்ண முடியும். உட்காந்த இடத்துலேருந்தே மொபைல் வழியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் நேரில் போயிட்டு வர செலவு கம்மியாகும். ஸோ காஸ்ட்டு சேவ் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் thank you for watching.